இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களையும் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. என்னன்னா, முதிர் வயதுல என்னை விட்டுருவாங்க, அவ்வளவுதான் என் நிலைமை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை தாங்குவாராம், நம்மளை ஏந்துவாராம், நம்மளை தப்பு வைப்பாராம். அது மட்டும் இல்லை, நம்ம நிறை வயது மட்டும், நிறைய முடி எல்லாம் வெள்ளையாயிற்று, நிறை வயது மட்டும் அவர் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை தப்பு வைக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். அவர் சொன்னார், அவர் செய்வார். இனிமேலும் நம்மை ஏந்துகிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன், நம்மை தப்பு வைக்கிற தேவன். யார் நமக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்மை ஏந்துகிற தேவன் நம்மோடு உண்டு, நம்மை சுமக்கிற தேவன் நம்மோடு உண்டு, நம்மளை பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன் நம்மோடு உண்டு. நிறை வயது வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன் அவர். நிறைய வயது வரைக்கும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர். நிறைய வயது வரைக்கும் நம்மை சுமக்கிற தேவன் அவர். அவரை போல ஒரு நல்ல தேவனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் முதிர் வயது பற்களெல்லாம் கொண்டுட்டு போய் எங்களுடைய முடிகள் நரைத்தாலும் நீங்கள் எங்களை ஏந்துகிற தேவன் நீங்கள் மட்டும்தான், எங்களை சுமக்கிற தேவன் நீங்கள் மட்டும்தான், எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எங்களை தப்பு வைக்கிற தேவன் நீங்கள் மட்டும்தான். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு நிறை மயிறு ஆண்டவரே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, நிறை வயது வரைக்கும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை தாங்குகிற தேவன், எங்களை தப்பு வைக்கிற தேவன், எங்களை சுமக்கிற தேவன், எங்களை ஏந்துகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அனாதைகளைப் போல நாங்கள் உணர்கிறோமோ, தனிமையாக இருக்கிறோம் என்று உணர்கிறோமோ, என் கர்த்தர் நீர் மாற்றுவீராக, என் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக, என் கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடிச்சி நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தடுக்கி விழுந்துருவோமோ, வழுக்கி விழுந்துருவோமோ, ஏதாவது ஆயிடுமோ, படுத்த படுக்கை ஆயிடுவோமோ, இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற அநேக முதியவர்களை பார்க்கிறேன். என் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் இன்றைக்கு அவர்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீரே ஒவ்வொருவரோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் ஆண்டவரே, எலும்புகள் எல்லாம் பலப்படவும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.